எனக்கு கவின் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா? ஏய் யாழ்னி, அவன் நான் பெத்து வளர்த்த வண்டி. அவனை பத்தி அணு அணுவா எனக்கு தெரியும். வாஷ்ரூம்லயே ஏசி இருக்கான்னு கேக்குறவன் அவன். ஏசி இல்லாத இடத்துல அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எங்க போனாலும் ஏசி கார்லயே போய் ஃபிளைட்ல பறந்தவன். கார்டை ஸ்வைப் பண்ணி வளர்ந்தவன். அந்த லக்ஸுரி எல்லாம் இல்லாம அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த வெண்பா மேல உள்ள காதல் மயக்கத்துல இப்ப போயிட்டான். திரும்பி வருவான் பாரு நாளைக்கு. இவ்வளவு உறுதியா நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவனை கை குழந்தையா நான் தனியா தூக்கிட்டு வந்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து தனி பொம்பளையா தன்னந்தனியா நின்னு நான் அவனை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். ஒரு குழந்தைய பெத்து தரத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு தனி அம்மாவா ஒரு பையனை வளர்த்து ஆளாக்குறதுக்கும் ஒரு அம்மா செத்துதான் பொழைக்க வேண்டியிருக்கு. நான் அவனுக்காக செத்து பொழைச்சிருக்கேன். அதெல்லாம் அவன் மனசை விட்டு போயிடாத. கண்டிப்பா திரும்பி வருவான். ஆண்டி கிட்ட அந்த நவீன் நீங்க தங்கியிருந்த விஷயத்தையும் கவினும் வெண்பாவும் சேர்ந்து நவீனை வச்சு என்னை ஏமாத்தின விஷயத்தையும் ஆண்டி கிட்ட சொல்லலாமா? ஆனா ஆண்டி இதை எப்படி எடுத்துப்பாங்க? வேண்டாம் வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் கவின் தான் எனக்கு வரப்போற புருஷன். கவின் புருஷன்னா இந்த நவீன் எனக்கு அது என்ன சொல்லுவாங்க, குழந்தைனா இருக்க போறவன். அவனை காட்டி கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கான். அதை மதிக்கணும். என்ன யோசிக்கிற? கவின் கண்டிப்பா வருவானா ஆண்டி? அதான் சொல்றேன்ல, அவனுக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. அவன் கண்டிப்பா வருவான். வருவான் வருவான், கனவுல வருவான். என்ன பேசுற மல்லிகா நீ? வெண்பாவுக்கு அண்ணன் வீடு இங்கதானே இருக்கு, அத நீ மறந்துட்டியா? ஓ சொந்த பந்தத்துக்கிட்ட தான் போக கூடாதுன்னு நீ சொல்லிருக்க. வெண்பாவோட அண்ணன் வீடு இங்கதானே இருக்கு, அங்க போலாம்ல. வெண்பாவோட அண்ணனும் அண்ணியும் மாச சம்பளத்துக்கு குடும்பம் நடத்துறவங்க. வாங்குற சம்பளத்தை கிரெடிட் கார்டுக்கும் இஎம்ஐக்கும் கட்டிட்டு 10ஆம் தேதிக்கு மேல வெறும் வீட்டுல உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க. அவங்க இவங்கள தாங்க போறாங்களா? ஏய் யாழ்னி, அவன் எங்கேயும் போமாட்டான், இங்கதான் திரும்ப வருவான். நீ கவலைப்படாத. என் கவலையே வேற ஆண்டி. நான் அந்த வெண்பா கிட்ட 6 மாசத்துல கவின் எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். அது வரைக்கும் கவின் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? கவின் என்னை விட்டு மொத்தமா போயிடுவான்ல. ஓ, அதுதான் நான் உன் கவலை. அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க. அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில வாழ்ந்தாலும் அவங்கள சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. இது சத்தியம். போதுமா? உட்காந்து சாப்பிடு. திட்டம் போடுறீங்களா? சதி திட்டம் தீட்டுறீங்களா? நீங்க யாரு நினைக்கிறதும் நடக்க போறதில்ல. என் மக வெண்பா நினைக்கிறத மட்டும்தான் நடக்கும். உங்களோட எல்லா சதி திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி வீட்டுக்குள்ள என் மக வருவா. அன்னைக்கு நீங்க எல்லாம் எலி மாதிரி ஓடி ஒளிவீங்க. அதுதான் நடக்க போகுது. வெண்பா, 1/2 மணி நேரத்துல போயிடலான்னு சொன்ன. 1 hour மேல ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கு. நான் அப்பவே 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு மலைப்பா இருந்திருக்கும். 1/2 மணி நேரம்னு சொன்னதுனால தானே நீங்க இப்படி நடந்து வந்தீங்க. இதோ கடை வந்துருச்சு கவின் சார். கோல பசியா இருக்கு வெண்பா. எனக்கு இருக்கிற பசிக்கு அந்த மொத்த கடையும் காலி பண்ணிடுவேன். நம்ம பன்னீர் அண்ணன் கடை. நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் கவலையே இல்ல கவின் சார். பன்னீர் அண்ணன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வாங்க வாங்க சார், வாங்க. எல்லாத்தையும் கழுவி. சரிங்க. ஐயோ, கடையை மூடுறாரு, சீக்கிரம் வாங்க. அண்ணா இருங்க, எதுக்கு அதுக்குள்ள கடை மூடுறீங்க?
வா வெண்பா, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? வழக்கமா 12 மணி வரைக்கும் கடை இருக்கும்லண்ணே. வழக்கமா இருக்கும் வெண்பா. இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா வித்து போச்சு, அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, ஒண்ணுமே இல்ல. போச்சு. ஆண்டவா. அண்ணா, கவின் சார் உங்க கடையில சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. கண்டிப்பா பன்னீரண்ணன் கடை 12 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன். ப்ளீஸ் நான் அவருக்கு ஏதாவது கொடுங்கண்ணா. ப்ளீஸ். வெண்பா, நீ ப்ளீஸ் எல்லாம் சொல்லணுமாம்மா? நீ கேட்டாலே நான் பிரியமா செய்ய மாட்டேன். ஆனா எல்லாமே காலி ஆயிடுச்சுமா. அண்ணா கொஞ்சமாவது ஏதாவது அட்லீஸ்ட் கவின் சாருக்கு மட்டுமாவது ஏதாவது இருக்கான்னு பாருங்கண்ணா. அம்மா, நேத்து மாவு கொஞ்சம் இருக்கு. 2 தோசை வரும்மா. சூப்பர்ண்ணா, அது போதும். ஆனா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குமா. என்னன்னா பிரச்சனை? மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும், அதான் யோசிக்கிறேம்மா. அண்ணா, அது ஒரு விஷயமா? நீங்க வடிவேல் தோசை போடுவீங்கல்ல, அது போடுங்க, எல்லாம் சரியாயிடும். வடிவேலு தோசையா? வடிவேல் தோசையா? அது என்ன வெண்பா? என்னண்ணா வடிவேல் தோசை தெரியாம இருக்கீங்க? நான் சொல்றேன், ஒவ்வொன்னா பண்ணுங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணு. சரிம்மா. அப்புறமா அட, தோசை கல்ல எடுத்து வைங்கண்ணா. எடுத்து வைங்க. அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. சரி, எடுத்துக்கிட்டேன். அதுல ஊத்தி, அதுல வழக்கமா ஒரு விளக்குமாறு வச்சிருப்பீங்கல்ல, இதோ இருக்கு. அத வச்சு விரட்டுன்னு 4 இழுங்க. சரிம்மா. இழுத்து நல்லா கழுவி விட்டுருங்க. சரிம்மா. அப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து, ஒரு பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்டா ஊத்தி 4-5 வெங்காயத்தை இம்புட்டு அள்ளி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரப்பரன்னு தூவி, ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடியா நறுக்கி அதையும் அப்படியே பரப்பரன்னு மேலாப்ல தூவி, ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடுல அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு, 10 கரண்டி நெய்ய அப்படியே தோசைக்கு மேல விளாவி விட்டு, இந்த இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடி, அது அப்படியே அள்ளி மழைச்சாரல் மாதிரி அப்படியே மேலாப்ல பரப்பரன்னு தூவி, ஒத்தினாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படியே பரட்டி போட்டு, அப்படியே ரெட் கலரா வரும்போது அத அப்படியே மடிச்சு எடுத்து ஒரு தட்டுல வச்சு குடுங்க. சரிம்மா, பண்ணிரம்மா. ஏமா, நீ சொல்றத கேட்டு எனக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. உட்காருமா. வாங்க உட்காருங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்போ வந்துரும். கேட்ட நல்லா கேட்டு. நான் சொன்ன மாதிரி அண்ணா எப்படி போடுறாருன்னு பாருங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்தாம்மா. இந்தாங்க. அண்ணா, உங்க கடை சால்னா இருக்குல்லண்ணா? இருக்குமா. அதை எடுத்து ஊத்துங்கண்ணா. அதுக்கு இணையா இந்த உலகத்துல என்ன இருக்கு? இத ஊத்துறமா. இன்னும் கொஞ்சம். ரைட்டு. சார் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. செம்மையா இருக்கு வெண்பா. அடடடா, என்ன டேஸ்ட். அண்ணா, தேங்க்யூ பண்ணிருந்தேன். தேங்க்ஸ் வெண்பாக்கு சொல்லுங்க. வெண்பா, தேங்க்யூ வெண்பா.
முட்டை இருக்கு, அப்படியே ஆம்லேட் போட்டுட்டுமா? அண்ணா கலக்கி ஆ கலக்கி போடுங்க. அத ஆளுக்கு பாதியா சரிம்மா. கொடுத்துருங்க. வெண்பா, கொஞ்சமா பிஞ்சு போன பரோட்டா இருக்குமா? அண்ணா குத்து பரோட்டா போட்டுருங்க. போட்டுறேன். அப்படி போ. வெண்பா, இந்தம்மா கலக்கி. வைங்க வைங்க. சார், கலக்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஆஹா. நீ சொன்ன கொத்து பரோட்டா ரெடிமா? போடுங்கண்ணா, போடுங்க, பாதி பாதியா போடுங்க. போதும் போதும். 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 சாப்பிடுங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கே. அண்ணா பேப்பர் இந்த தரேன். இந்தாங்க கவின் சார், கை தொடச்சுக்கோங்க. பண்ணிடுறேண்ணா, இதையும் கொஞ்சம் கணக்குல வச்சுக்கோங்க. மொத்தமா சேர்த்து செட்டில் பண்ணிடுறேன். சரிம்மா சரிம்மா. பண்ணிடுறேன்னு மனசார சொல்றேன். ஒண்ணு மேல ஆரம்பிச்சு ஒரு பெரிய விருந்தே கொடுத்து அசத்திட்டீங்க. ரொம்ப 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 நன்றிண்ணே. என்ன சார் நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு? அம்மா வெண்பா, என் வீட்டுக்காருக்கு தோசை எப்படி சுட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி கொடுத்த பாரு, அப்பவே எச்சு ஊறிடுச்சுமா. சரி சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வை, ஏதாச்சும் கிளம்புவோம். பிரமாதமான டின்னர் வெண்பா. நான் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயும் அங்க இருக்கிற பெஸ்ட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இவ்வளவு ருசியான ஃபுட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. டெலிஷியஸ், சம்ஷுவஸ். ஆமா, அது என்ன வடிவேல் தோசை? நான் அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. அதை எப்படி பண்ணும் நீ சொன்ன விதம் இருக்கே, அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. ஒரு நிமிஷம் வீட்டுல அம்மாவோட நடந்த பிரச்சனையை கூட மறந்துட்டேன்னா பாத்துக்கோயேன். அது சரி, வடிவேல் தோசைனா என்ன? ஐயோ ஐயோ சார், அது ஒரு பாப்புலரான வடிவேல் காமெடி சார். நீங்க பார்த்ததே இல்லையா? நான் அடிக்கடி பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். ஓ பெண்மா, நல்ல நல்ல டீ கடையா தெரிஞ்சு வச்சிருக்க, நல்ல வடை போடுற கடையை தெரிஞ்சு வச்சிருக்க, லஸ்ஸி எங்க நல்லா இருக்கும், கரும்பு ஜூஸ் எங்க நல்லா இருக்கும், பிரியாணி எங்க நல்லா இருக்கும், இட்லி தோசை எங்க நல்லா இருக்கும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, நீ எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஆனா நீ சொல்ற வடிவேல் ஜோக் கூட எனக்கு தெரியல பாருங்க. சார், நம்ம எண்ணம், கனவு, பார்வை எல்லாமே வானத்தை நோக்கி இருந்தாலும் நம்ம பாதம் இருக்குல்ல, பாதம் அது மட்டும் தரையிலேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சார். அப்பதான் நம்மள சுத்தி இருக்கிற நல்ல விஷயம் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற நல்ல மனுஷங்க எல்லாரும் பளிச்சுன்னு தெரியுவாங்க. அப்ப இனிமேல் என் பாதம் தரையில படுறவன் நடந்துக்கிறேன் மேடம். ஐயோ சார், நான் உங்களை சொல்லல சார். அப்ப இது வரைக்கும் யாரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்த? அது சும்மா போர் அடிக்குதுன்னு அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டேன் சார். ஆமா, இப்படியே நடந்துட்டே போயிட்டு இருந்தோம்னா கால் வலிக்குமே, என்ன சார் பண்றது? எனக்கு தூக்கம் தூக்கமா வருது சார். நீ நம்மளுக்கு டின்னர் ஏற்பாடு பண்ண மாதிரி நான் நம்ம தங்கறதுக்கு ஒரு சூப்பர் ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுவும் சாதாரண ஹோட்டல் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் சார்,
உங்ககிட்ட கிரெடிட் கார்டும் இல்ல டெபிட் கார்டும் இல்ல. ம். ஏன் உங்ககிட்ட இப்ப 10 ரூபாய் கூட இல்ல. இதுல போய் ஹோட்டல்ல தங்கிட்டு எப்படி சார் இருக்க முடியும்? ஆ? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்களா? நோ, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஆனா என்ன சென்னையில் இருக்கிற எந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் தங்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அது கவின் இன்ஃபோடெக்கோட சிஇஓ நான் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்படி எந்த அடையாளமும் தேவைப்படாத ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம தங்க போறோம். அது எங்க இருக்கு கவின் சார்? ஜூ. ஹலோ, இது இது 5 ஸ்டார் ஹோட்டல். ம். இங்க நம்ம தங்க போறோம். ம். இன்னும் முழுசா சிமெண்ட் கூட பூசி முடிக்கல, அதுக்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்க போறாராம். ஒரு செகண்ட். ஆமா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? ம்ஹும். எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா மணி என்னாச்சு? ம்? இதுக்கு மேலேயும் உனக்கு கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க நான் விரும்பல. அங்க வாட்ச்மேன் வெளியே யாரா இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கறேன். ம்? ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். ஆல்ரைட்? அப்படியா சார்? சரி, நீங்க சொன்னா கரெக்ட் தான். வாங்க போலாம். ஹலோ, யாரா இருக்கீங்களா சார்? சார் உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, எங்க காரு வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதை சரி பண்ண முடியல. வீடு ரொம்ப தூரம் போகணும். இந்த ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு காலையில போயிடலாமா? ஆமா, இவங்க யாரு? என் ஒய்ஃப். சரி சரி, உள்ள ஒரு ரூம் இருக்கு, ஆ. அங்க போய் தங்கிட்டு ஆ. காலையில போயிடுங்க. ஆ. ரொம்ப நன்றிங்க. ம், போங்க. போலாமா? ஆஹா, அடடா வெண்பா, நமக்காகவே கட்டிலு கொசுவலெல்லாம் ரெடியா செஞ்சு வச்ச மாதிரி இருக்கே. ஐயோ கவின் சார், அது வாட்ச்மேன் அண்ணன் தான் இருக்க போகுது. அவர் அப்புறம் ஏதாவது சொல்ல போறாரு. புலிகேஷ் கமிங். அண்ணே, ம், நாங்க இங்கே படுத்துக்கலாமா? ம். தேங்க்ஸ். எப்படி பேசி பார்த்துட்டாங்க பத்தியா? கவின் சார், கவின் சார், எனக்கு என்னவோ இங்க தங்கறதுக்கு பயமா இருக்கு சார். ஏய், உனக்கு எதுக்கு பயம்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு சார். நான் இருக்கேன் வெண்பா, பயப்படாத. ம்? சரி சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? சார், நான் முதல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். நீங்க வந்து காவலுக்கு இருங்க. அப்புறம் 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஆனா கூட நீங்க நல்லா தூங்குங்க. அதுக்கு நான் காவல் இருக்கேன். இது போங்காட்டமால இருக்கு. எனக்கு மட்டும் 1 hour, உனக்கு 2 hours. சார்,
லேடிஸ்க்கு கொஞ்சம் இதெல்லாம் ஜாஸ்தியா தேவைப்படும்ல. ஓகே ஓ ஆ, எல்லாம் சரி, ஆனா ரூம் ரொம்ப ஹாட்டா இருக்கே. கவின் சார், அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆ? இருங்க. This is the window. இப்போ இத ஓபன் பண்ண உடனே எப்படி காத்து வர போகுதுன்னு பாருங்க. ஓபன் பண்றேன். டக் 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 டக். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வரும் பாருங்க. சார், நான் இப்போ போய் படுத்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு கொசு கடிக்காம இருக்க ஒரு சேஃப்டிக்கு கொசுவத்தி வேணுமா இல்ல? ம்